நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு சூடா ஜிலேபி பிடிக்குமா? இப்ப சாப்பிட்டா சூப்பரா இருக்கும், வாங்க. உட்காருங்க. நான் ஒரு ஸ்வீட் கடைக்காரன், அதனால பணம் வாங்காம பொருள் எப்படி கொடுக்கறது? அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட என்னால் பணம் வாங்க முடியாது. ஏன்னா முதல்ல நான் பணத்தை கொடுக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப அதையே வாங்கணும். யார் கொடுத்தா என்ன, யார் வாங்கினான்னு எல்லாமே ஒன்று தானே. அதனால இப்போ பணத்துக்கு பதிலாக உங்ககிட்ட வேற ஒன்று கேட்க போகிறேன். சந்தியா, நீங்கள் முதல்ல கண்ணை தொடச்சிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, உப்பா இருக்கிற கண்ணீர் வந்து ஜிலேபியில் விழுந்துருச்சுன்னா அப்புறம் ஜிலேபி நல்லா இருக்காது. இந்த ஜிலேபி நீங்களும் சாப்பிடுங்க. இது ஆறுனா ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. பிடிச்சிருக்கா? இல்ல, நான் ஜிலேபியை கேட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல உங்ககிட்டயும் அத்தைகிட்டயும் நான் கேட்காமலே பணத்தை கொடுத்துட்டேன். அப்படி ஒரு தப்பை நான் செஞ்சிருக்க கூடாதுங்க. நீங்க உங்க பக்கம் மட்டும் தப்பு நினைக்கிறீங்க. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். ஒரு தப்பு நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சந்தியா, நீங்க பண்ணது தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த கோபம் அது நியாயமானதுதான். சந்தியா, நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்க. இந்த வீடு, இந்த வீட்டோட கட்டுப்பாடு அப்போ உங்களுக்கு எதுவும் தெரியாது. சந்தியா, மோகனை பத்தி நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான், அம்மா, அப்பா எல்லாரும் மோகன் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தோம். மோகன் 9ஆம் கிளாஸ் பாஸ் பண்ற வரைக்கும் நாங்க தினமும் அவனை என் கூட உட்கார வச்சு படிப்பு சொல்லிக் கொடுப்பேன். அப்பெல்லாம் எங்க மோகன் ரொம்ப நல்லா படிப்பான். ஆனா எப்படி அவன் இந்த மாதிரி பொறுப்பில்லாம மாறினானே தெரியல. சந்தியா, இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் மோகனுக்கு ஒன்றும் புது விஷயம் இல்லை. இதுக்கு முன்ன கூட அவன் நிறைய கோர்ஸ்லாம் படிச்சிருக்கான். இன்ன வரைக்கும் அம்மாவோ இல்லை மற்றவங்களோ அவனை தடுத்து நிறுத்தினதே இல்லை. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய கோர்ஸில் சேர்ந்து அதை பாதியிலே விட்டுருக்கான். ஐயோ, நீங்க ஜிலேபி சாப்பிடுங்க. மோகன் இது வரைக்கும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய பணத்தை வீணாக்கியிருக்கான். பணங்கிறது அவ்வளோ முக்கியம் இல்லை, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் விட பெரிய விஷயம்
அம்மாவோட நம்பிக்கை அவன் இழந்துட்டான். அவன் வழி தவறி போறான்னு ஒரு நினைப்பு எங்க எல்லாருக்கும் இருந்தது. அதனாலதான் அம்மா அவனுக்கு இந்த கோர்ஸ்க்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவரையும் நான் புரிஞ்சுக்கல. அன்னைக்கு கம்ப்யூட்டர் கோர்ஸ் பத்தின உண்மையும் நான் புரிஞ்சுக்கல. ஒரு கோபத்துல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா சந்தியா, நேத்து நடந்த விஷயத்துக்கு அப்புறம் எனக்கு இன்னும் கவலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எனக்கு கூட படிப்புலயோ இல்ல வேற எந்த விஷயத்திலயோ கவனம் இருக்காது. எப்ப பார்த்தாலும் அடம் பிடிப்பேன், நல்லா அழுவேன். ஏன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் நினைச்சேன். அப்பெல்லாம் நானும் ரொம்ப கோவப்படுவேன் தெரியுமா? என்னோட அம்மா முக்கியமா என்னோட கோவத்தை பார்த்து என்னை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்னோட அப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? சின்ன வயசுல பசங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லுவாரு. என்னைக்காவது ஒரு நாள் சரியான நேரம் வரும்போது அவங்களோட பொறுப்புகளை தானாவே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி சரியான நேரம் வந்த உடனே நான் என்னோட பொறுப்புகளை புரிஞ்சுக்கிட்டேன். மோகனும் நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி என்னோட வாழ்க்கையிலயும் ஒரு சரியான நேரம் ஒண்ணு வந்தது தெரியுமா? அப்ப நான் கோபத்துல ஒருத்தங்க மேல இங்கு தூக்கி போட்டுட்டேன். அப்போ உங்களை எல்லாரும் திட்டினாங்களா? இல்ல, அப்படி திட்டிருந்தாங்கன்னா இந்த சந்தியாவா உங்க முன்னாடி இப்ப உட்காந்துருக்க மாட்டேன். இப்ப என்னோட சிந்தனைகள்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவங்க என்ன திட்டலங்க. ரொம்ப பாசமா எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சாங்க. ஒருவேளை அந்த கோபத்தினால நான் என்ன ஆதிக்கம் பண்ண விட்டு இருந்தேன்னா அப்போ நான் என்னோட வாழ்க்கையில எந்த போராட்டத்திலையும் என்னால ஜெயிச்சிருக்கவே முடியாது. என்னோட கோபத்தால நான் என்னோட சக்தியை இழந்துருவேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுதான் அது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கோவத்தால தீர்வு கிடைச்சிடாதுன்னாங்க. எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் கோவத்தாலையும் பிரச்சனைனாலையும் நம்ம குணத்தை திருத்த முடியாதுன்னு எனக்கு நல்லா புரிய வச்சுட்டாங்க. நம்ம எப்படியாவது முன்னாடி போய் அவங்கள மாத்த பாக்கணுங்க. அப்பதான் நம்ம இந்த உலகத்துல வந்துட்டு போனதுக்கு ஒரு சின்ன அர்த்தமாவது இருக்குங்க. அந்த விஷயம்தான். அன்னில இருந்து எங்க அப்பா என்ன சொன்னாலும் நான் அதுபடியே நடக்க ஆரம்பிச்சுட்டேன். முதல்ல டீச்சர்ஸ் திட்டினா எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டீச்சர்ஸ் என்ன திட்ட ஆரம்பிச்சாங்கன்னா நான் அதுல இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டேன். போக போக எல்லாமே மாறிடுச்சுங்க. என்னோட ரிசல்ட் மாறிடுச்சு. ஸ்கூல்ல எனக்கு மரியாதை கிடைச்சது. எல்லாரும் நான் சொல்றத கேட்க ஆரம்பிச்சாங்க. என்னோட தைரியம் எல்லாரும் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேங்க, ஒருத்தங்க பேசினா மட்டும் போதாது, சொல்றத செஞ்சு காட்டணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சில நேரங்களால நம்ம தப்பு செய்யறதுனால நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம் இல்லங்க. அப்புறங்க மோகனோட வாழ்க்கையில என்னைக்கு அந்த நேரம் எல்லாம் வருதோ அன்னைக்கு அவரும் நிச்சயமா மாறிடுவாருங்க. அப்புறம் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்று சொல்லிட்டா. நீங்க எது சொன்னாலும் நான் அதை பத்தி தப்பா நினைச்சுக்க மாட்டேன். சொல்லுங்க. சொல்ல போனா உங்களோட கோபம் இன்னைக்கு கூட நான் செய்யற பக்கோடால இருக்கிற பச்சை மிளகா மாதிரி தான் சொல்லணும். இல்ல சந்தியா, அது சூர்யானா, அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. சோட்டு, அம்மா ஊருக்கு கொண்டு போறதுக்கான எல்லா டப்பாவையும் கட்டி வச்சிட்டியா? எல்லாம் கட்டி வச்சுட்டேன். சந்தியா, வீட்டுக்கு போலாமா? வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சரோஜா, அங்கேயே நில்லுங்க. என்னங்க அவ தரைய தொடச்சிட்டு இருக்கா? உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? நடக்கிறதுக்கு போல தலையால உருண்டு வரவா? என்னங்க நீங்க? சந்தோஷ், வந்து நில்லு நில்லு. பச்சை பருப்பு அரைக்கிறல்ல? ஏன்? இல்ல அல்வால கொஞ்சம் சர்க்கரை அதிகமா போடு, இல்லாட்டி நல்லா இருக்காது. நான் இப்ப அல்வா செய்ய போறதா இந்த வீட்ல யார் உங்ககிட்ட சொன்னாங்க? குதிரைக்கு சென்ன மாவு போடணும்ல, அதை தான் இப்ப அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப அதை வச்சு பக்கோடா செய்வல்ல? வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு கொஞ்சம் ருசியா செய்யலாம்ல? கொஞ்சம் சட்னியும் செய், தொட்டுக்கு இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். பக்கோடா வேணுமா உங்களுக்கு? உங்க வயிறு இருக்கிற நிலைமைக்கு உங்களுக்கு பக்கோடா வேணுமா? சரி, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். நான் என்ன நினைச்சேன்னா, வீட்டுல சமைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைச்சேன். பக்கோடா மட்டும் சாப்பிடலாம்னு நினைச்சேன். உனக்கு கஷ்டப்படணும்னு எழுதி வச்சிருக்கு, போய் கஷ்டப்படு போ. நீ நல்லா சமைச்சிடு. இன்னொரு விஷயம், நீ பக்கோடா செய்யனாலும் பரவாயில்ல, புதினா சட்னியாவது செஞ்சு கொடு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புதினா சட்னி வேணுமா இவருக்கு? மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. கல்யாணத்துல கொடுக்க வேண்டிய புடவை எல்லாம் எப்ப வந்து கொடுக்க போற? உன் கடையில இருக்கிற புடவை எல்லாம் விலை அதிகம்னா இப்பவே சொல்லிடு. போற வழியில வேற ஏதாவது கடையில வாங்கிக்கிறேன். அவங்க உட்காந்து என்ன முழிக்கிற? அடி வாங்கணுமே என்கிட்ட? இது வரைக்கும் அம்மாவுக்கு புடவை எதுவும் கொடுக்கலையா? ஒரே விஷயத்தை எதுக்காக உங்ககிட்ட நாங்க 1000 முறை சொல்லணும்? அது வந்து அத்தை, புடவையெல்லாம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுட்டேன். இந்த துணியெல்லாம் துவைச்சதுக்கு அப்புறம் நான் போய் கொண்டு வந்துடுறேன். தனியா எடுத்து வச்சுட்டேல்ல, யாரையாவது அனுப்பி அந்த புடவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்லு. வேண்டாங்க அத்தை. அது வந்து என்னன்னா, எதெல்லாம் கொடுக்கணும்னு நான் யோசிச்சுதான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து கட்டி வைக்கணும். துவைச்சதுக்கு அப்புறம் நான் போய் கொண்டு வந்துடுறேன். உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கப்பா சூர்யா. உன் கையினால செஞ்ச ஸ்வீட்னா நம்ம உறவுக்காரங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். சூர்யா, அம்மா சொல்லுங்கம்மா. 2 நாளைக்கு தான் நாங்க இருக்க போறேன். அதனால இந்த வீட்ல நான் பாதியில விட்டு வச்ச நிறைய வேலை இருக்குல்ல, அத முடிச்சிடலான்னு நினைச்சேன். உன் பொண்டாட்டிக்கு நான் 15 நாள் கொடுத்துருக்கேன். 4 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 4 நாள்லயும் இந்த வீட்ல நிறைய நடந்துருச்சு. 4 ஜென்மத்துல கூட இவ்ளோ நடக்கும்னு நான் நினைக்கல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த 4 நாள்ல எங்களை மாதிரியே நீ உன் பொண்டாட்டிய பத்தி நல்லா புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்ப முடிவெடுக்க வேண்டியது நீதான் சூர்யா. மீதி இருக்கிற 11 நாளும் இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதை நான் பொறுத்துக்கிட்டு இந்த அசிங்கம் எல்லாத்தையும் நான் பார்க்கணுமா? இல்ல இவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும்னு நினைச்சு இவளை அனுப்பிடலாமா? அம்மா, இந்த 4 நாள்ல என் நம்பிக்கை குறையல. சொல்லப்போனா இன்னும் அதிகமாயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் என்கிட்ட கேட்க வேண்டாம். ஏன்னா உங்க முன்னாடி என்னால நிறைய விஷயங்களை நான் சொல்ல முடியாது. ஆனா வரப்போற இந்த 11 நாள்ல சந்தியா உங்க நம்பிக்கை கண்டிப்பா ஜெயிப்பாங்கம்மா. இன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க அவளை தப்பா நினைக்கிறீங்களோ அதே அளவு நம்புவீங்க.
சரிப்பா சூர்யா, இன்னும் இவ மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உன்னோட நகத்தை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பெரிய மலையை விழ வைக்கணும்னு நினைக்கிறேன். உன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நான் தான் 15 நாள் டைம் கொடுத்துருக்கேன்ல, 15 நாள் நான் நிச்சயமா பொறுமையா இருக்கேன். ஆனா 15 நாளைக்கு அப்புறம் நீ எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்று. கொஞ்சம் இருக்குமா? அம்மா அம்மா, நான் ரொம்ப யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம மோகனை பத்தி. அம்மா, நீங்க இந்த கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம மோகன்ட்ட ஒரு வாட்டி பேசணும். அதுக்கு நீங்க அனுமதிக்கணும். மோகன், நீ என்ன முடிவெடுத்திருக்க சொல்ல? நீ என்ன செய்யலான் இருக்க? அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, பிஜிபி கோர்ஸ் முதல்ல நான் படிக்கிறேன். அது பர்சனல் கைடன்ஸ் ப்ரோக்ராம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோர்ஸை படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை கிடைச்சிடும். மறுபடியுமா? நீ எந்த அளவுக்கு படிக்கலன்னு எனக்கு தெரியாது. ஆனா மாசத்துக்கு ஒரு படிப்பு மாத்திக்கிட்டே இருக்க. இப்படியே கோர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ கிழவனானா கூட உனக்கு வேலை கிடைக்காது. எந்த கோர்ஸையும் நீ விட்டு வைக்க மாட்டியா? இது வரைக்கும் உன்னோட அண்ணன் 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் உன்னோட கோர்ஸுக்காக செலவழிச்சிருக்கான். அதுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு? நீ தான் எந்த வேலைக்கும் போகலையே. உனக்கு பணம் கொடுத்ததுக்கு பதிலா ஒரு மாட்டை வாங்கி அதை இந்த வீட்டுல மேய்ச்சிருக்கலாம். அது வீட்டுல இருந்தாலாவது அவங்க பால் வித்தாது சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா நீ, உன்னால என்ன பிரயோஜனம்? நாள் பூரா வீட்லயே உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் நடுவுல சண்டை போட்டிட்டு இருக்க. வேண்டாம், இனிமே நீ எந்த கோர்ஸும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேண்டாம், இனிமே நீ எந்த கோர்ஸும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோகன், இல்ல, இப்போ நீ என்ன சொன்ன? அந்த கோர்ஸுக்கு எவ்வளோ ஆகும்? அண்ணா, எனக்கு தெரிஞ்சு இது 35,000 ரூபா ஆகலாம்ண்ணா. ரூபாவா? 35,000 ரூபாவா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? யோசிச்சுதான் பேசுறியா இல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் கண்டபடி பேசுறியா? எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க சொல்லு. உனக்கு என்ன தோணுது? உன்னோட அப்பா நிறைய பணம் சம்பாதிச்சு அதை எங்கேயாவது புதைச்சு வச்சிருக்காருன்னு நினைச்சியா? நீ கேட்கும் போதெல்லாம் 1000 ரூபாய் எங்கிட்டு கொடுக்க முடியும்? அம்மா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன தயவு செஞ்சு மோகன்கிட்ட பேச விடுங்க. வேண்டாம், உங்களுக்கு நடுவில் நான் பேசல. பேசுங்க, என்ன பேசணுமோ தாராளமா பேசுங்க. மோகன், அம்மாவும் நானும் இந்த கோர்ஸில் நீ சேர்றதுக்கு அனுமதிக்கிறோம். இப்படி சொன்னல, அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு 35,000 ஆகும்னு. ஆமாங்கண்ணா. ஒன்றும் இல்லை மோகன், இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீ சுயமாக சம்பாதிக்கணும். நீ சம்பாதிக்கிற பணத்தை கட்டி இந்த கோர்ஸ் படிக்கிற. அண்ணா, நீங்க பாரு மோகன், உன் காலேஜ் படிப்பு எப்போ முடிஞ்சிருச்சு. நீ குழந்தை இல்லை. இப்போ உனக்குன்னு சில பொறுப்புகள் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆனா அண்ணா, எனக்கு வேலைக்கு போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லப்போனா நான் ஒரு நல்ல கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெளியே போய் பாருங்க, வேலை கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் ஒன்றும் இல்லை. நிறைய வேலை இருக்கு. உனக்கு வேலை தயாரா இருக்கு. உனக்காக காத்துட்டு இருக்கு. புரியல மோகன், இன்னிலிருந்து நீ என் கூட கடையில் வந்து வேலை செய்கிற.